ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு லஞ்ச் தான் செய்ய போகிறேன். அது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளுடைய சாம்பார் சாதம். அதுக்கு இன்னொரு பேரும் உண்டு, பிஸ்பிலாபாத். அந்த பிஸ்பிலாபாத் எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, கஷ்டமே கிடையாது. ஆனால் பர்ஃபெக்டாகவும் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எப்படி செய்கிறதுன்றதை நாம் பார்ப்போம். முக்கியமாக இது பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு எந்த மசாலாவும் நான் அரைக்க போகிறது கிடையாது. வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போவோம். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு 20 சின்ன வெங்காயம் போல் நீங்கள் உரித்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு துண்டு வெள்ளை பூசணிக்காய் இருந்துச்சு, அதையும் நான் சின்னதாக கட் பண்ணியிருக்கிறேன். கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்துருக்கிறேன், ஒரு கேரட் எடுத்துருக்கிறேன், 2 கத்திரிக்காய், அப்புறம் காலிஃப்ளவர் ஒரு சின்ன கப்பில் ஓரளவுக்கு எடுத்துருக்கிறேன். மற்றது 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். 2 பெரிய தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அரிசி நான் 1 கப்புக்கு 1/2 கப்பு துவரம் பருப்புன்ற அளவுக்கு நான் எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். மொத்தம் 1.5 கப் அளவு வந்திருக்குது. அரிசியும் பருப்பும் சேர்த்து அதை நான் கழுவிட்டு நான் தண்ணியில் எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். இப்போ எனக்கு பிடிச்ச காய்கள்லாம் போட்டிருக்கிறேன். என்கிட்ட இருந்த காயை போட்டிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன இருக்கோ உங்களுக்கு அது தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம், அதனால் நீங்கள் அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சுக்கோங்க. இப்போ அது சூடானதுக்கு அப்புறமேட்டு எண்ணெயை விட்டுக்குங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேட்டு கடுகு, ஒரு கொஞ்சமாக வெந்தயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் மறக்காமல் போட்டுருங்க. சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், ஒரு 3 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுருங்க. இதோட நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாயை போட்டு அப்படியே வதக்கி விட்டுருங்க. ரொம்ப வதக்க தேவையில்லை, சும்மா லைட்டாக ஒரு 2 நிமிஷம் அந்த மாதிரி வச்சதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுருங்க. வெங்காயம் நம்ம கண்ணாடி பதத்தில் இருக்கும்போதே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காய்ங்க எல்லாம் போட்டுருவோம். ஏன்னா காய்ங்களும் நல்லா வதங்கணும் இல்லையா, அதனால் வெங்காயத்தோடையே போட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய் போட்டிங்கன்னா வெங்காயம் கருகின மாதிரி ஆயிரும். அதுக்கு தான் இப்போ இது எல்லாமே ஒரே லெவலில் நமக்கு வதங்கிடும். இதோடு சேர்த்து உங்கள் தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்குங்க. இப்போ பச்சை பட்டாணி சீசன் வந்துடுச்சு, ஸோ பச்சை பட்டாணி கிடைச்சா மிஸ் பண்ணாமல் அதையும் சேர்த்துக்குங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. இதுக்கு நான் எந்த ஒரு மசாலாவுமே அரைக்க போகிறது கிடையாது. நம்ம வீட்டில் எப்பொழுதுமே எல்லார் வீட்லேயுமே இருக்கும், ஒரு சாம்பார் பொடி இருக்கும். நீங்கள் சக்தி பொடி இருந்தாலும் பரவாயில்ல, ஆச்சி இருந்தாலும் பரவாயில்ல, எதுனாலும் போட்டுக்குங்க. நான் வீட்டில் அரைச்ச சாம்பார் பவுடர் தான் இப்போ போட போகிறேன். உங்கள்கிட்ட அது ரெண்டுமே இல்லைன்னா கூட நம்மளுடைய குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா அதுவும் மஞ்சத்தூளும் போட்டுக்குங்க. பெருங்காயம் மறக்காமல் போட்டுருங்க. இப்போ இந்த காய்களை நீங்கள் நல்லா இப்படி கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் அது வதங்கின மாதிரி வரட்டும். இந்த பிஸ்பிலாபாத் கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு சாப்பாடும் கூட. இதுக்கு சைட் டிஷ் ஒரு உருளைக்கிழங்கு பொரியலோ அப்பளமோ இருந்தால் போதும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நமக்கு கலர் மாறிட்டு வருது, கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதோட நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி அதில் போட்டுக்குவோம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதில் நம்ம எல்லா காய்களும் போடுறதுனால, பருப்போடு சேர்த்து போடுறதுனால இதில் ப்ரோட்டீன் நிறைய இருக்குது. அதனால் பிள்ளைங்களுக்கு அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக காய்ங்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிட போகிறதும் கிடையாது. இதோட நான் சாம்பார் பவுடரும் சேர்த்து போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வதக்குவோம். இப்போ நான் இதில் ஒரு 3 ஸ்பூன் போல் போட்டிருக்கிறேன். சின்ன ஸ்பூனில் தான் நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ எவ்வளோ தேவையோ அந்தளவு போட்டுக்குங்க. இதோட நான் கொஞ்சம் சீரக பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இது நம்ம கஷ்டமே பட தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக எல்லார் வீட்லேயுமே இருக்கிற ஒரு பொருள் தான். இதை வச்சே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் இந்த சாம்பார் பவுடர் போட்டதுக்கு அப்புறமேட்டு அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொஞ்சம் வதக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் வதக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சாப்பாடு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதோட நம்ம கழுவி வச்ச அரிசியை போட்டுக்கிறேன். தண்ணியை வடிச்சிட்டு தான் போட்டுக்கிறேன். போட்டதுக்கு பிறகு நீங்கள் அந்த அரிசியை அந்த காய்கறியோடு போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இதுக்கு புளி தண்ணி எதுவுமே விடலை. பிஸ்பிலாபாத்துன்னு சொன்னாலே அந்த சாப்பாடு கொஞ்சம் லூஸாக இருக்கணும், இறுகி இருக்கக்கூடாது. அதை ஒன்று தான் நீங்கள் மெயினாக இதில் பார்த்துக்கணும். அதனால் நம்ம அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். நான் அரிசியும் பருப்பும் சேர்த்து 1.5 கப் அளவு எடுத்துருக்கிறேன். அதுக்கு நார்மலாக 3 கப் அளவு தண்ணி விடணும். இப்போ நான் இதுக்கு 5 கப் அளவு தண்ணி விட்டுருக்கிறேன். நார்மலாக நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி விடுவீங்களோ அதுலேருந்து 2லேருந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா விடுங்க. அப்போ உங்களுக்கு நல்லா லூஸாக வரும் சாப்பாடு. உப்பும் உரைப்பும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் மூடிட்டு விசில் போட்டுருங்க. நான் இதுக்கு பெருங்காயத்தூள் இப்போ போடலை, ஏன்னா இது நான் வீட்டில் செய்யும் போதே நம்ம பெருங்காயத்தூள் நான் நிறைய போட்டுட்டேன். இப்போ இது நீங்கள் கடையில் வாங்கின பவுடராக இருந்தாலோ இல்லாட்டி குழம்பு மிளகாத்தூளாக இருந்தாலோ மறக்காமல் பெருங்காயம் போட்டுருங்க. இது ஒரு 6-7 விசில் வந்ததுக்கு அப்புறமேட்டு, ஏன்னா இது குழஞ்சு வேகணும், அதனால் ஒரு 6-7 விசில் விட்டுட்டு நான் இறக்குறேன்.
பார்த்தீங்களா, இந்த பதத்தில் இருக்கணும், லூஸாக இருக்கணும். இது நீங்கள் சாயந்தரம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாலும் இதே மாதிரி தான் இருக்குமே தவிர இறுகி போகாது, கடைசி வரைக்கும் இறுகாது, அப்படியே தான் இருக்கும். இதோட கொஞ்சம் கொத்தமல்லியையும் தூவிக்குங்க, அப்புறம் நெய்யையும் விட்டுக்குங்க. இதில் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அந்த கரண்டியாலேயே நல்லா போட்டு அது மசித்த மாதிரி பண்ணிவிடுங்க. ஓவராக மசிச்சிங்கன்னாலும் நல்லா இருக்காது, கொல கொலன்னு இருக்கும். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் ரைஸோடு இருந்தால் நல்லாயிருக்கும். இதோ நம்மளுடைய பிஸ்பிலாபாத் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் வந்து சிக்கன் 65 தான் செஞ்சுருக்கிறேன். லீவில் இருக்கிறனால நான் இதை செஞ்சுக்கிட்டேன். இல்லாட்டி ஸ்கூலுன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரையோ இல்லை காலிஃப்ளவர் மஞ்சூரியனோ செஞ்சுக்கலாம். நீங்கள் இதை அப்படியே எடுத்து சூடாகவே சர்வ் பண்ணிடலாம். இது சூப்பர் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் கூட. நீங்களும் காலமேல டக்குன்னு நம்ம ஒரு 1 பாட் ரெசிபியாக செய்யணுன்னா இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதை விட ஈஸியாக நம்மளால் ஒரு பிஸ்பிலாபாத் செய்ய முடியாது. ஸோ பேச்சுலர்ஸ் நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னுடைய அடுத்த ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ்.